லைவ் எப்படி போச்சு, 1 ஹவர் எபிசோட் எப்படி போச்சு? பொங்கல் வச்சுட்டு கேம் விளாண்டாங்க, கோல போட்டி அது இதுன்னு. ஓகே 1 ஹவர்ல நான் 1 ஹவர் தான் பார்த்தேன். ஓகே. அதுக்கப்புறம் அந்த ஏவி போட்டாங்க, அந்த பண்ணி சூப்பராக இருக்கும் அது. அதுக்கப்புறம் வந்து அந்த ஏவிலே ஏவி ஃபுல்லாக வந்து வாட்டர் மில்லனும் வினோத்தும் தான். ஓகே ஆனா இந்த முறை ஏவிஸ்லாம் கம்மியோ? லாஸ்ட் இயர் நிறைய இருந்துச்சு தானே? இல்லை இல்லை இருக்கும், இன்னும் 2 ஏவி இருக்கும். இல்ல இல்ல ஒரு ஃபைட் ஒரு எமோஷனல். அவங்க கம்மின்ற மீன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா டைமிங், ஒவ்வொரு ஏவியுமே 5 மினிட்ஸ் அவ்வளவுதான் வருதுன்னு நினைக்கிறேன்ல. இதெல்லாம் 10 மினிட்ஸ் கிட்ட வரும். இன்னைக்குதான் ஒரு 11 மினிட்ஸ் போல இருக்கு. போன வாட்டிலாம் 15 மினிட்ஸ் அந்த மாதிரி வந்துச்சு ஒவ்வொரு ஏவியும். அவ்வளவு கண்டென்ட் இருந்துச்சு. அதாவது இந்த சீசன்ல வந்து ஃபன் இல்ல, ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல. இவங்களும் என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒண்ணு இருக்கிறது. ஆனா இல்லாத ஃப்ரெண்ட்ஷிப்க்கே அவ்வளோ அழுதாங்க பாத்தீங்களா அபி? இல்ல ஃபன்னே பாருங்களேன், வாட்டர் மில்லன் உள்ள இருக்கும் போதும் வாட்டர் மில்லன் வெளில போனதுக்கு அப்புறமும் தான் ஃபன்னே. மீதி எங்கேயுமே அதுல ஃபன் இல்ல. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைட்டில் பையர் இருக்காங்களே, அவங்க ஃபன் ஏவிலையும் வரமாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் ஏவிலையும் வரமாட்டாங்க. அபி அதெல்லாம் சேர்த்து வச்சாதானே அவங்களுக்கு ஃபினாலே கொடுக்க முடியும். எல்லாத்தையும் போட்டாங்க அப்புறம் ஃபினாலே ஏவிக்கே அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச 3 நிமிஷத்துக்கு மேல கண்டென்ட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவங்க எதுலயுமே சேர்க்கல, மொத்தமா நானு நம்ம விக்னேஷோட போஸ்ட கோட் ட்வீட் பண்ணியிருந்தாங்க அர்ச்சனா. அந்த போஸ்ட் போய் அர்ச்சனாவோட ஏவி பார்த்தா இப்ப கூட சில்லறையெல்லாம் செதற விடலான்ற மாதிரி இருக்கு. ஆனா இந்த டைட்டில் பையரோட சோதனைகள் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. சும்மா நடுவுல அவனுங்களே இதுனா போட்டுடுவானுங்கன்னு நினைக்கிறேன். டாப் 4 கண்டெஸ்டன்ட் நினைக்கிறேன். அதுலயும் அன்னைக்கு காலையில 6 மணி மாதிரி இல்லாம வந்துட்டா சரி. அவங்களுக்கு கண்டென்ட்டே இல்லாம அதை போட்டானுங்கன்னு வச்சுக்கோங்க, எங்க அப்பா அவ்வளவுதான். அப்புறம் நாளைக்கு சாண்டியன் கவின் என்ட்ரி உண்டா? ஆமா 2 பேர் போறாங்க, இன்னைக்கு போயிருக்காங்க. ஓ ஃபுல் டே இருக்க மாதிரியா இல்ல ஃபார் ஃபியூ ஹவர்ஸ் மாதிரியா? few hours தான். ஓகே ஓகே ஓகே. I hope that fight is not when they are there at home ல. செம்ம ஃபன்னா இருக்கும்னு சொல்லிருக்காங்க, பார்க்கலாம். என்ன அம்பிக்கா போயிட்டாங்க, வர அந்த ரசிகனுக்கு பொறுப்பே இல்லப்பா. என்னாச்சு? 10 மணிக்கெல்லாம் ஸ்பேஸ் போட சொன்னாரு இன்னைக்கு. நான் முடிஞ்ச மாதிரி தான் போடுவேன் அப்படின்னா ஸ்பேஸ் போட சொல்லிட்டு வரல. அவர் வேற ஏதோ ஒன்னு ரிவீல் பண்ணோம்ல, என்ன கதை அது? என்ன கதையா புரியலங்க, அதனால ரசிகன் கேளுங்க, நமக்கு தெரியாதுங்க. என்ன ரிவீல் பண்றாரு தெரியலங்களே. இல்ல அவர் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாருல, இன்சைடர் கிட்ட இருந்து ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் அபவுட் அவுட் சைடர் அப்படின்ட்டு. வேண்டாமா? அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குங்க, 2 வாரம் என்ன பண்ணாங்கன்றது. உலகமகா முட்டு கொடுத்தாங்கல்ல, அப்பவே தெரிஞ்சிருக்க வேண்டாம். அவுட் சைடர்ஸ் வந்து உலகமா முட்டு கொடுத்தாங்க, அது எதுக்காக முட்டு கொடுத்தாங்க கொஞ்சம் யோசிங்க, உங்களுக்கு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஆனா எங்க கிட்ட சிரிச்சு எஸ் சோவே முடிய போகுது, முளைச்சு போட்டோம். அவங்க பழப்ப எதுக்கு எடுத்துக்கிட்டு என்ன சாம. ஆமா நெக்ஸ்ட் டைம்லாம் மேனிபுலேட் ஆகாதீங்க யாருமே, இந்த ஸ்பீக்கர் ஸ்பேஸ் அது
அதெல்லாம் போயிட்டு உட்காராதீங்க. ஒருத்தவங்களுக்கு பிளைண்டா சப்போர்ட் பண்ணிட்டு அதுதான் சொல்ல வரோம். என்ன மிஞ்சி போனா ஒரு 200 பேர் ஒரு ஃபேன் பேஸாவே இருந்தாலுமே ஒரு 300 பாட்டு. ஓகே. ஆனா அந்த பாட்டுக்கும் கணக்கு சேர்த்து ஒரு அமௌண்ட் ரூபா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுவும் 2 வாரத்துக்கே தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு. பில்லு போட்டு தீட்டிருக்காங்க போல. அவ்வளவுதானா இன்னைக்கு அப்போ ஷோல? ஆமா இன்னைக்கு எதுவுமே இல்லை. நாளைக்கு தான் கவினும் சாண்டி உள்ள பெயிண்டிங் உள்ள போயிருக்காங்க. நாளைக்கு வருவாங்க. நாளைக்கு அப்ப எதுவும் இருக்காது. கெவின் சாண்டி தாண்டி பேசுங்க கவியரசு பேசுங்க. பேசுங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ பேசுங்க. கண்டஸ்டன்ட்லாம் எப்போ ப்ரோ வெளியே வராங்க? நாளைக்கு வெளில போவாங்க. நாளைக்கு ஈவினிங் வெளில போவாங்க. நம்மளுக்கு சாட்டர்டே டென்த் ஷோன்னு நினைக்கிறேன் ப்ரோ. எனக்கு அப்படின்லாம் தெரியல. நான் தெரிஞ்சா நான் ட்வீட் போகிறேன் ப்ரோ. ஓகேவா? ஓகே ஓகே ப்ரோ. அதே மாதிரி எவிக்ஷனும் இதுவரை நடக்கல. ஸோ இன்கேஸ் எவிக்ஷனாக இருந்தாலும் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேப்பா? ஓகே ஓகே. அஃபிஷியலாக நடக்காமல் நம்மளா ஒன்று பேசக்கூடாது. அதனால தான். வின்னிங் அமௌண்ட் சேலரி அமௌண்ட்டாக செப்பரேட்டான்னு கேட்டுருக்காங்க சாம். இல்ல செப்பரேட் தான். 50 lakhs ப்ளஸ் வந்து சேலரி எவ்வளோ பர் டே சேலரி கால்குலேட் பண்ணி பே பண்ணுவாங்க. கரெக்ட். ப்ளஸ் வந்து ஏதாவது இந்த கிஃப்ட் அந்த மாதிரி இருந்தால் இப்போ 76 கார் ஃப்ளாட் கொடுத்தது அது தனியாக வந்துடும். கரெக்ட். அதுதான் அப்படித்தாங்க. ஆனா வின்னருக்கு சேலரி இல்லன்ற மாதிரி சொன்னாங்க. இஸ் இட் நாட் ட்ரூ? இல்ல அப்படி இல்ல 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 அப்படி பார்த்தா அப்போ வின்னர் இல்ல ஆக்சுவலா லாஸ்ட் சீசன்ல முத்துக்குமனுக்கு அப்படி பண்ணாங்க. கானா வினோத் கூட வந்து சொல்லிட்டு இருந்தாரு 18 பிடிச்சிட்டு 32 தான் கைக்கே வருமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு நேற்று லைவ்ல. 30%ங்க ஜிஎஸ். அது அவ்வளவுதான் கையில் வரும். லாஸ்டா வந்து உங்களுக்கு அந்த 100 நாள் சேலரி கிடையாது, வெறும் வின்னிங் அமௌண்ட் மட்டும் தான் சொல்லிட்டாங்க. இந்த தடவை என்ன பண்றாங்கன்னு பார்த்தாதான் தெரியும். அதுவும் இல்லாமல் லாஸ்ட் சீசனில் அந்த பெட்டியில் வந்து அந்த விஷால் 5 லட்சம் எடுத்தது, பவித்ரா 2 லட்சம் 3 லட்சம் எடுத்தது, ராயன் எடுத்ததெல்லாம் கழிச்சிட்டாங்கல்ல. அதையும் கழிச்சிட்டு தான் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. என்ன ப்ரோ சோ கால் டைட்டில் வின்னர் எந்த ஏவிலையும் வர மாட்டேங்கிறாங்க. யார் பேசுனது? கேக்குதா? ஓகே 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 ஓகே. கேக்குது இல்ல டைட்டில் வின்னர் எந்த ஏவிலையும் வர மாட்டேங்கிறாங்களே, அதான் கேட்டேன். அப்படி தாங்க டைட்டில் வின்னரு. என்னங்க நீங்க? ஃபினாலே ஏவிக்காக சேவ் பண்ணிருக்காங்க கேஸ். இப்ப ரிவீல் பண்ண வேண்டாம், சீக்கிரட்டா வச்சிருக்காங்க எல்லா மூமெண்ட்ஸும். பேசுங்க ப்ரோ. நவீன் ப்ரோ. ஹாய் ப்ரோ. கேக்குதா ப்ரோ? இனியா பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. சாம் அண்ட் விக்னேஷ் எப்படி ப்ரோ இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு ப்ரோ. எப்படி போயிட்டு இருக்கு வேலை எல்லாம்? போயிட்டு இருக்கு. இன்னொரு 2 நாள் முடிச்சுன்னா போதும். ஓகே ஓகே ப்ரோ. ஏதாச்சும் வந்துச்சா ப்ரோ மிட் எவிக்ஷன் ஏதாச்சும் அப்டேட்? இல்ல ப்ரோ, இதுவரை அப்படியே இது எவிக்ஷன் எதுவும் நடக்கல ப்ரோ. அப்படி இருந்தால் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம் ப்ரோ. போஸ்ட் போடுவேன். ஓகே ஓகே. இது ஆக்சுவலி இது வரைக்கும் நான் சந்தோஷப்பட்டது ஒன்னே ஒண்ணுதான் ப்ரோ இந்த சீசன்ல. ஃபைனலா பிக் பாஸே ஒத்துக்கிட்டாரு
9 சீசன்ல இருந்து வினோத் தான் சிரிக்க வச்சுட்டாங்க. அது ஒண்ணுதான் சொல்றதுக்கு உள்ள வந்து ஆக்சுவலி. ஓகே ஓ! அதுதான் மெயினா. அதுதான் கொஞ்சம் ஹாப்பி ஆச்சு. நான் எபிசோடே பார்க்கல ப்ரோ. ஒரு 1 வீக் ஆயிடுச்சு. இன்னைக்கு தான் பார்த்தேன் நான் எபிசோட் ஆக்சுவலி. வினோத் ப்ரோகிராம்ல இந்த எபிசோடே பார்க்கல. ஸோ இவரு போரிங்கா போயிட்டு இருந்துச்சு. இந்த திவாகர் பைத்தியம் பண்றதெல்லாம் பார்த்து எனக்கு காண்டா தான் இருந்துச்சு. யாருமே எல்லாருமே பேசிட்டு தான் இருந்தாங்க. ஆனா ரொம்ப எல்லை மீறி போயிட்டு இருக்கான். ஸோ வினோத் அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணி கவர் பண்ணி ஃபுல்லா வச்சு செஞ்சுட்டு இருந்தா. அது வரைக்கும் சந்தோஷமாயிட்டு இருந்துச்சு பிரதர். நேத்துல இருந்து லைவ் பார்த்துக்கிட்டே இருந்த ஆஃபீஸ்ல வச்சுக்கிட்டு. ஸோ ஓகே இல்ல பிரதர், இன்னொன்னு ஒரு கேள்வி இருக்கு. மெயினா வந்து நீங்க அது யாராச்சும் சொல்லலாம், பிரச்சனை இல்லை. திவாகர் மாதிரி ஆட்கள் அடுத்த சீசன்ல இருந்து விட்டா, இந்த மாதிரி இருக்காங்க சில பேர். இந்த மாதிரி விட்டா வாட் வில் தி எஃபெக்ட்? இது அவங்க நார்மலைஸ் பண்றாங்களா, இல்ல அவங்க அமுச்சுட்டு இருக்கலாம் நீங்க போலாம் திவாகர்ன்ட்டு. ஆனா ஏன் அனுப்பல, எந்த ரீசன் உங்களுக்கு சொல்ல முடியுமா? ஏன்னா இதுக்கு முன்னாடியே அவனை அனுப்பிச்சிருக்கணும். ஆனா நான் ஏதோ நார்மல் விஷயம் மாதிரி சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டாங்க. ஆனா திரும்பி அதே தப்பு பண்றான். பின்னாடி பின்னாடி பேசுறான். லவ் யூ இந்த மாதிரி எல்லாம் சொல்றான். ஸோ அதை பத்தி உங்களோட கருத்து என்ன பிரதர்? அதுதான் நான் மெயினா சொல்லறதுக்கு வந்தேன். அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? சாம் ரசின் ஆன்சர் பண்ணுறீங்களா? இல்ல இன்னொரு அடிக்கு என்ன கேட்டாரு? திவாகர் மாதிரி ஆட்களை நெக்ஸ்ட் சீசன் எந்த மாதிரி இதில் இருக்கணும்னு கேட்குறாரு. புரியல. இல்ல திவாகர் என்ன புரியல. திவாகர் மாதிரி ஆட்கள்ன்றது நம்ம அப்படி பார்க்க வேணாமே. வெளியில என்னவா இருந்தாலும் உள்ள அது ஒரு ஷோக்குன்னு அவங்க எல்லாரும் ஈக்குவல் தானே. இல்ல பிரதர், இன்னொன்னு இன்னைக்கு ஏவிலே வினோத் ஏவி முடிஞ்சனவே சொல்லியிருப்பாரு, நான் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் சிரிக்க வச்சேன்னா அது காரணமே திவாகர் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால அந்த அளவுக்குலாம் இது பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஓகேவா? பட் எல்லாமே டெஸ்ட் என்ட்ரி பண்ணி தான் அனுப்புறாங்க. பட் அந்த காம்போ தான் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. என்னை பொறுத்தவரையும் அந்த காம்போ தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியாது. இன்கேஸ் ரசிகன் வேற எல்லாத்துக்குமே ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்கலாம். பட் என்ன பொறுத்தவரையும் அந்த காம்போ ரவுண்ட் கானா வினோத் திவாகர் 2 பேரும் எனக்கு ஒரே மாதிரி தான் பார்க்க தோணுது. இப்போ நீங்க 2 பேரும் தனித்தனியா எனக்கு பார்க்க தோணுது. பிபியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டுமே ஒவ்வொரு கேட்டகரிக்குள்ள எடுப்பாங்க. ஓகே, அந்த கேட்டகரி அதாவது கதாபாத்திரம் நம்ம வந்து இப்போ சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் செலெக்ஷன் சொல்லியிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து செலக்ட் பண்ணி தான் எடுப்பாங்க. இந்த கேரக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி தான் ஒரு மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து போட்டு தான் ஒரு கலவையாக நம்மளுக்கு வந்து ஒரு ஷோ ரன் பண்ணுறது தான் இந்த பிக் பாஸ். ஸோ அதில் இந்த இவருமே ஒரு கேரக்டர்னே வச்சுக்கோங்களேன். அப்படி வச்சு பாருங்க. அதை தாண்டி அந்த வெளியில அந்த கேஸ்ட் இஷ்யூ அதெல்லாம் வச்சு நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறுத்துரும். அது நாங்க ஆரம்பத்துல இருந்தே பார்க்கலாம். ஆனா டோட்டலா எல்லாரும் மற்ற ஃபேண்டம்ஸா இருக்கட்டும் இல்ல ஹேட்டர்ஸா இருக்கட்டும் அப்படிதான் பார்த்தாங்க. அதுதான் நான் சொல்றேன். அந்த பார்வையிலே நீங்க பார்த்ததுனால அவர் பண்ணது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு உங்க மைண்ட்ல பிக்ஸ் ஆயிட்டாங்கல்ல. அவர் வெளியில இப்படி எல்லாம் பண்ணியிருக்காரு, இப்படி எல்லாம் பேசியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு ஆளு. இல்ல சாம் ப்ரோ, நான் வெளிய பத்தி பேசல. வெளிய கரெக்ட். கரெக்ட். இப்ப நீங்க சொல்ல வர்றதும் அதுதான். திவாகர் மாதிரி ஆட்கள் அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்றோம், அது ஆப்வியஸ்லி வெளியில அவருக்கு இருக்கிற பேட் நேம் தான். ஓகேவா? அதை நம்ம வந்து மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டு பார்த்ததுனாலயே அது நம்மளுக்கு பிடிக்காம போயிடுச்சு ஷோ ஃபுல்லா. அது இல்லாம நீங்க பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா அது சேஞ்ச் ஆயிருக்கும். அந்த நான் இப்படி சொல்றேன். இப்போ வினோத் திவாகர் காம்போ தட்ஸ் குட் அண்ட் இட்ஸ் வேற லெவல். அது நான் ஒத்துக்கிறேன். ஓகேவா? ஆனா இந்த விஷயம் வந்து எதுக்காக இவங்க இந்த பண்ற விஷயங்கள் வந்து அவாய்ட் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. ஓகே, அது எல்லாருமே அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு இப்படிதான்ட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா இது எந்த விஷயம்? அந்த அதான் பிரதர், திவ்யா பின்னாடி போய் பேசுறது, கல்யாணி பண்ணிக்கோ, உன் நம்பர் கொடு, இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க இல்லையா? ஸோ இது பத்தி வந்து இது வந்து கொஞ்சம் நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ? ஏன்னா வந்து இவன் இப்படி போனாது எல்லாருமே சொல்லிக்கிட்டு தான் இருக்கான். இன்னைக்கு பார்த்தா பர்சனலா இன்னைக்கு எபிசோட்ல நான் பார்த்தேன். என்னன்னா, உன் பொண்டாட்டியெல்லாம் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறான் மூஞ்சி பார்த்து. ஸோ இது வந்து இவ்வளவு பர்சனலா போயிட்டே இருக்கு. ஆனா வந்து கேட்டாங்க, விக்ரம் கேட்டாங்க, இவங்க எல்லாம் கேட்டாங்க. அதை வந்து பாராட்டுதான். ஆனா இது வந்து இவ்வளவு ஓவர் போர்டா போகிறப்போ
ஆம், அதுதான் எனக்கு கொஞ்சம் இதா இருக்கு. ஏன்னா நம்ம பர்சனலா உன்கிட்ட என்கிட்ட ஏதாவது பேசினாலும் பரவாயில்ல. ஆனா அதை விட்டு ஃபேமிலி சைட் போடுறது இல்லையா? அது இல்ல அவரு வந்து அந்த ம், இப்ப அந்த அங்க இருக்கிற அந்த உமன் கண்டஸ்டன்ட் கிட்ட அவர் பண்ற சில விஷயங்கள் நம்மளுக்கு வந்து முகம் சுளிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா நம்ம அதுதான் சொல்றேன், அந்த இடத்துல பெர்ஸ்பெக்டிவ் வந்து நம்ம வந்து அப்படிதான் ஒரு கேரக்டர்னு ஜட்ஜ் பண்ணிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னும் போது அது வந்து தப்பு. ஆனா அவர் பண்றதும் தப்பு தான், நம்ம பார்க்குற விதமும் தப்பு தான். ஏன்னா அதே அதே மாதிரி அந்த வீட்ல இன்னொரு ஆளும் இருந்தார். ஆனா அந்த ஆளை நம்ம இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயத்துல எந்த குறையுமே சொல்லல. ம். ஓகே, அது யாருன்னு ரெட் கார்டு வேற வாங்கிட்டு போயிருக்காரு அவரு. புரியுதா உங்களுக்கு? அப்போ அவர் மேலயும் நீங்க அந்த ஏற்றட பொருத்தி நம்ம பார்க்கல. ஆனா அதனாலதான் அவர் மேல நம்ம என்ன வருது, ஒரு ரெட் ரெட் கார்டு வாங்கினதுக்கு அப்புறமும் அவர் மேல ஒரு சிம்பத்தி வருது, எம்பத்தி வருது, இதெல்லாம் வருது இல்லையா? அது ஏன் சேம் தான் அவரும். எப்படி திவாகர் வந்து ஒவ்வொரு பொண்ணுங்கிட்டயும் போயிட்டு இந்த மாதிரி பர்சனலா பேசுறது, இதெல்லாம் இந்த மாதிரி அது ஒரு பண்ணுன்றது நினைச்சிட்டு அவர் ஒரு ஒரு கிறுக்குத்தனமா பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அதே பண்ணுன்னு நினைச்சிட்டு தான் இன்னொருத்தனும் பண்ணிட்டு இருக்கான் அந்த வீட்ல. அது நம்ம கண்ணுக்கு தெரியலையே. அதுதான் பிரதர் சாம் ப்ரோ. இப்போ நீங்க சொல்றது நான் ஏத்துக்கிறேன். ஐ அக்ரி வித் யூ ஆஹ் பாயிண்ட். பட் எனக்கு என்னன்னா, திவாகர் வெளியே போய் திரும்பி உள்ள வர்றான். ஓகேவா? ஏன் இதுதான் நான் பாயிண்ட் வைக்கிறேன். இது வெளியே போயிட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு திரும்பி வர்றான். திருப்பி அதே வேலை தான் பார்க்குறான். அதுதான் எனக்கு கொஞ்சம் இடிக்குது. புரியுதா? ஸோ இதுதான் நான் வைக்கிறது இது. நான் வெளியே அது பார்த்து திரும்பி வந்து இந்த மாதிரி அதுதான் அதுதான் எனக்கு எனக்கு கொஞ்சம் என்ன பொறுத்த வரைக்கும் அது ஃபன்னா தெரியுது, கிரிஞ்சா தெரியுது. எனக்கு ஓகே, ஃபன்னா தெரியுது, கிரிஞ்சா தான் இருக்கு. கிரிஞ்சா தெரியுது, அவ்வளவுதான். அது வந்து ஆ, அப்படிதான் அந்த ஆளு அப்படின்னா அது நம்மளுக்கு தெரியாது, எனக்கும் இன்னொன்னு தெரியாது. அந்த ஆளோட கேம் முடிஞ்சிருச்சு. இன்னொன்னு அந்த ஆளு கேம் முடிஞ்சிருச்சு. ஆனா ஆனா அதுக்கப்புறம் அதை அந்த பத்தி பேசணும். அதே பண்ணு கிரிஞ்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க அந்த வீட்ல பண்ணியிருக்காங்க. ஆனா அப்போ எங்க வீட்ல வந்து இப்படிதான் அவங்க பிரதர் மேல போகுது. ஆமா அவங்க மேல ஏன் திவாகருக்கு இருக்கிற ஏற்றடி ஏன் வரல அப்படின்னா அதை நம்ம அவுட் சைடு வந்து நம்ம அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்க்கறதுனால அப்படி இருக்கு. பிபிஏ பொறுத்த ஏன்னா எங்க வரைக்குமே எல்லாமே கிளீன் ஸ்லேட்டா தான் ப்ரோ. உள்ள வந்துட்டதுக்கு அப்புறம் கிளீன் ஸ்லேட். அவங்க வெளியில எப்படியோ அது நம்மளுக்கு தெரியாது. அது நம்மளுக்கு வந்து நேர்ல நம்ம கூட போய் பார்க்கல, பழகல. எல்லாம் ஸ்க்ரீன்ல, யூடியூப்ல, அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல அப்படிதான் நம்ம அவங்களெல்லாம் பார்த்துருக்கோம். அதை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாதுல்ல. அதனால பிபிஏ பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒரு கிளீன் ஸ்லேட்டா தான் நம்ம வந்து ஆஹ், பார்த்து நம்ம ஜட்ஜ் பண்ணணும். அதுதான் அப்போதான் நமக்கு வந்து அந்த ஷோவுடைய ஒரு ஒரு சுவாரஸ்யம் நம்மளுக்கு வந்து அதை அனுபவிக்க முடியும். கரெக்ட் தான் ப்ரோ. ஆனா நீங்க சொல்றது ஏத்துக்கிறதா இருக்குது. ஆனா என்னன்னா எங்க வீட்ல வந்து இப்படிதான். என்னடா இவன் வெளியே போய் திருந்தல, எங்க அம்மா அப்பா எல்லாம் எப்படி வெளியே போய் இவன் திருந்தவே இல்லையேடா, திரும்பி அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கான். ஒரு வாட்டி அதுதான் 2 வாட்டின்னு அவருக்கு சொல்லிடுறேன். அது 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 கிரிஞ்சு தான். அது கிரிஞ்சு, கேவலமான கிரிஞ்சு. அதுக்காக தானே நம்ம வந்து ஓட்டு இப்போ அவரை வெளியில எடுத்ததும் அதுதானே. இல்லைன்னா ஆனா இந்நேரத்துக்கு ம் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவனுக்கு ஓட்டு இருந்துச்சு. ஆனா இவங்க தான் வெளிய எடுத்தாங்கன்ட்டு. ஆமா. ஆனா ஆக்சுவலி அது எப்படினாலுமே அந்த ஒரு கிரிஞ்சுன்றதுனால தானே இது இது இந்த கண்டென்ட் இவ்வளவு தூரம் தான், இந்த கேரக்டர் இவ்வளவு தூரம் தான் டிராவல் பண்ணணும் அப்படின்ற பட்சத்துல ஷோ மேக்கர்ஸ் முடிவு பண்ணி எடுத்தது தான். அதுதான் மேட்ரு. ஓகே, ஓகே பிரதர். அவ்வளவுதான். நான் அதுதான் வந்து பேசலாம்னு அதே இது நெனச்சேன். நீங்க நம்ம வந்து அது வெளியில அவ்வளவு ஏற்றடா இல்லாம இன்னுமே கூட அதை வந்து வேற மாதிரி நம்ம பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்துருந்தோம், ஆடியன்ஸ் பார்த்துருந்தாங்க அப்படின்னா அவருக்கு இன்னும் கூட கொஞ்ச நாள் வச்சு கூட அவரை வந்து அனுப்பியிருப்பாங்க. மேபி ப்ரோ. அது எனக்கு அது தோணல. பட் ம். அந்த பெர்ஸ்பெக்டிவ் நான் பார்க்கல. ஆனா இது ஒரு ஆங்கிள்ல தான் நான் பார்த்தேன் ஆக்சுவலி. ஓகே. நம்ம நார்மலா ஒரு பப்ளிக்கா பார்த்தா இவன் ப்ரோ பண்றது ஒரு மாரியா இருக்கு. அந்த மாரி. கரெக்ட் ப்ரோ. குக் வித் ம். கோமாளில பார்த்துருக்கீங்க, பாத்தீங்களா? நான் பார்க்கறது இல்ல ப்ரோ அது. குக் வித் கோமாளில ஒரு கேரக்டர் இருக்கும், அது நான் பேர் சொல்ல விரும்பல. ஓகே. ஓகே, இதை விட பயங்கர கேவலமானலாம் பண்ணியிருக்காங்க. வர ஐயய்யோ! இருக்கு. கண்டஸ்டன்ட் கிட்ட நம்பர் கேட்கறது, லவ் பண்றேன்னு சொல்ல அதை ஒரு கண்டென்ட்டாவே எடுத்து பண்ண விஜய் டிவி ப்ரோ. அப்போ நம்ம எதுக்கு ஸ்பெசிஃபிக்கா திவாகரம் மட்டும் நம்ம ஏன் பேசணும்? திவாகரம் பண்றது தப்புதானா? அந்த டிவி சேனல்ல ஆல்மோஸ்ட் எல்லா ஷோலுமே இந்த மாதிரி ஒரு கிரிஞ்சு கண்டென்ட் இருக்கும். குக் வித் கோமாளி, ஏன்
கலக்கப் போவது யாருல ஜாக்லின் ஹோஸ்ட் பண்ணியிருக்கும் போது ஜாக்லினை வந்து எத்தனை பேர் அந்த மாதிரி ஹராஸ் பண்ணியிருக்காங்க தெரியுமா? அது எனக்கு தெரியல ப்ரோ. அதை நான் பார்க்கல. அது நான் அவ்வளோ டீப்பா எல்லாம் போகிறது இல்லை. ஜஸ்ட் நான் பிக் பாஸ் சாமி தான் பார்க்கல. இன்னொன்னு கேக்குதுங்களா? சொல்லுங்க ப்ரோ. அப்படி ஓகே திவாகரம் பண்றது. ஆனா இதே மாதிரி கானா எடுத்து நிறைய பேர் எப்படி ஒரு மாதிரி கட்டி பிடிச்சிருது அதெல்லாம் பத்தி யாருமே பேசவே மாட்டாங்க. ஒரு மாதிரி லேடிஸ் அபியூஸ் ஒரு மாதிரி அரோரா எப்ப பார்த்தாலும் கட்டி பிடிப்பாருல்ல, அதெல்லாம் அதுதான் எப்படி? சொல்றேனே, அது அந்த அவர் மேல அந்த எல்லாருமே பெர்ஸ்பெக்டிவ் பண்றாங்க அந்த வீட்ல. அதான் எல்லாருமே இந்த வீட்ல மாதிரி பண்றாங்க. பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம வெளியில உள்ளதை வச்சு நம்ம வந்து ஒரு ஏற்றடை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. இல்ல அதுக்குன்னு நான் வந்து திவாகர் கரெக்ட் எல்லாம் சொல்லவே இல்லை. திவாகர் ஒஸ்ட் தான். நான் இப்பயும் சொல்றேன் அந்த மாதிரி போயிட்டு லவ் யூ சொல்றது எல்லாம் ஒஸ்ட் தான். ஆனா திவாகரை மட்டுமே சொல்றாங்களே அதுதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா இந்த மாதிரி கேரக்டர்ஸ் நிறைய பேர் உள்ள இருக்காங்க. கமருதீன் அப்புறம் ஏன் இப்போ ஆக்சுவலா சொல்ல போனா நான் கானாவினத்தையும் அதான் சொல்லுகிறேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த ரம்யா ஒரு மாதிரி கட்டி பிடிக்கிறது, அரோரா அடிக்கடிக்கு போய் வாலண்டியர் போய் கட்டி பிடிக்கிறது, இதெல்லாம் யாருமே பேச மாட்டாங்கல்ல. அரோரா கிட்ட செயின் மாத்தும் போது நான் தாலி கட்டுறேன்னு சொல்றது இதெல்லாம் அதெல்லாம் என்ன மாதிரியான கேரக்டர் தான். அதை பண்ணுன்னு எடுத்துக்கிட்டவங்க வந்து திவாகரை எடுத்துக்க முடியலன்றதுக்கான காரணம் தான் நம்ம வந்து யோசிக்கணும்ல. இல்ல சொல்லுங்க கேஸ் சாம் ப்ரோ. அது மாதிரி திவாகர் வந்து அந்த கம்ருதன் மாதிரி எல்லாம் அவ்வளவு ஓவரா மாதிரி ஏன் கம்ருதனுக்கு வந்து திவாகரை நான் வந்து கரெக்டா இப்போ கம்ருதனுக்கு மேல மட்டும் இப்போ ஒரு எல்லாத்துக்கும் ஒரு சாஃப்ட் கார்னர் வருது. அவன் அவ்வளவு வேர்பல் அபியூஸ் பண்ணியும் அந்த மாதிரி ஒண்ணும் திவாகர் ஒன்னும் பண்ணலையே. ஆமா அதுதான் இங்க எப்படின்னா அவங்களுக்கு அதான் ஒருத்தரை பிடிக்கலன்னா அவங்க என்ன பண்ணாலும் அது தப்பு. ஒருத்தவங்க பிடிச்சதுன்னா அவங்க என்ன பண்ணாலும் அது கரெக்ட். அப்படிதான் நிறைய பேர் இருக்காங்களே. ஆமா அதுக்கு ஒரு காரணம் பண்ணுன்றாங்க, காமெடின்றாங்க. ஆமா அது இதெல்லாம் வந்து அது ஜஸ்டிஃபைஸ் பண்றாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. இல்ல ப்ரோ பிரதர் யார் பேசுறது எனக்கு தெரியல. ஆக்சுவலி நான் வந்து வினோத் அது அப்போ பண்றப்போ நான் வந்து 2-3 சேனல்ல போய் அது வந்து தப்புன்னு சொல்லி பேசியிருக்கேன். ஓகேவா? அதுக்கப்புறமா அது வந்து நான் பேசியிருக்கேன். நான் பர்சனலா நான் வந்து நான் மீட் பண்ணி போறேன். கொஞ்ச நாள் அப்புறமா நெக்ஸ்ட் வீக் அப்புறம் ஒன்ஸ் வெளியே வந்த அப்புறமா நான் மீட் பண்ணி போய் முடிஞ்சா போய் கேட்க போறேன் இது. ஓகேவா? இது வந்து ஏன்னா வந்து இது எந்த இன்டென்ஷன்ல பண்ணியிருக்கோங்க நம்மளுக்கு தெரியல. ஏன்னா ரம்யா வந்து வெளியே வந்து சொல்லிட்டாங்க அவங்க அந்த இன்டென்ஷன்ல பண்ணலன்ட்டு. ஓகேவா? ஸோ இது வந்து ரம்யா வந்து இந்த மாதிரி இல்ல ப்ரோ. அதே மாதிரி இப்ப நீங்க சொல்ற மாதிரி வாட்டர் மெலனும் எந்த ஒரு இதுல பண்ணலன்னு சொல்லி யாருமே வந்து இந்த மாதிரி பண்ணாருன்னு சொல்லி எதுவுமே சொல்லலையே. அது ரம்யா வந்து வினோத் மேட்டர் இஷ்யூ பண்ணாங்க கரெக்ட். அதே எனக்கு இந்த மாதிரி எதுவும் தோணல. நான் பிரதர் அண்ணாவா தான் நினைக்கிறேன் சொல்லிட்டாங்க. ஓகே. அதே மாதிரி வாட்டர் மெலன் வந்து என்கிட்ட இந்த மாதிரி இது பண்றாரு அது பண்றாருன்னு யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களா? வெளில வந்து யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களா இது வரைக்கும்? இல்லையே. ஷோலா அவரை வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. ஷோலா வந்து இவங்களா ஒரு ஃபர்ஸ்ட் வந்து இப்ப எக்ஸாம்பிள் திவ்யா மேட்டரே கொண்டு வருவோமே. திவ்யா வந்து அவர் எவிக்ட் ஆகிற முன்னாடி நாள்ல இருந்து அவருக்கு ஒரு மாதிரி ஆர்டின் சிம்பிள் காமிக்கிறது, அவர்கிட்ட வந்து ஒளிஞ்சு பேசுறது, இந்த மாதிரிலாம் பண்றாங்க. பண்ணிட்டு ஒரு இடம் கொடுக்குறாங்க, ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. அந்த ஸ்பேஸ்ல இவர் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்றாரு. அது பண்ணும்போது அது கொஞ்சம் இதாகும் போது அந்த இடத்துல நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நீ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்னு தெரியல. எல்லாமே ஓட்டு தான் சாம். எல்லாமே ஓட்டுக்கு தான் சாம். புரியுதுங்களா? அதுதான் இதுக்கு எல்லாத்துக்குமே பின்னாடி ஒரு ஓட்ஸ் தான். கேமுக்காக கண்டென்ட்டுக்காக இவரை யூஸ் பண்ணிக்கிறது தான். ஓகே, அதே மாதிரிதான் மத்தவங்களும் இதுதான் கண்டென்ட் அப்படின்ற மாதிரி இந்த கேரக்டர் கிட்ட இருந்து இந்த கண்டென்ட் தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவ்வளவுதான். தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கிறாங்க, தேவையில்லாத போது சண்டைக்கு போறாங்க. அவ்வளவுதான். இப்போ கூட அந்த ஏவி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் பாட்டுக்கு 7 போய் நின்றுட்டு இருந்தாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் போயிட்டு என்ன பண்றாங்க, இவங்க போயிட்டு ஏதோ ஒண்ணு சொல்றாங்க. திவ்யா தேவையில்லாம அந்த சோஃபா மேல ஏறி நின்று சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் இவர் வந்து அவ்வளவுதான், நான் அப்போ இதுக்கு மேல அவரு எதுவுமே கேட்கல. இவங்கதான் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. திரும்பி அவர் போயிட்டு நம்பர் கேட்கிறாரு. அப்போ யார் மேல இதுல தப்பு இருக்குன்னு நம்ம எப்படி சொல்றது? புரியல. உங்களுக்கு அவரை பிடிக்கல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அவர் இந்த மாதிரி எல்லாம் பண்றாரு, நீங்க பவுண்டரி செட் பண்றீங்க. ஆனா திரும்பியும் போய் நீங்க ஏன் பண்றீங்க? அவர்கிட்ட பேசுறீங்க, பழகுறீங்க. விவாகர் பேசுனது தப்பு தான், நம்பர் கேட்டது தப்பு தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா
அது நீங்க ஒன்ஸ் ஒரு பவுண்டரி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான், அது முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நீங்க போயிட்டு திரும்பி திரும்பி அதை அப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா வாண்டடா போய் போக் பண்றீங்க. போக் பண்ணி அவர் மூலயமா நீங்க வந்து ஸ்கிரீன் பிரசன்ஸ் எடுக்கிறதுக்கும் கண்டென்ட் கொடுக்கறதுக்கும் ட்ரை பண்றீங்க. நீ அப்படிதான் நான் அதே பாக்குறேன். எடுங்க சாம். இன்னைக்கு போய் மறுபடியும் பர்மா பொம்மன் போய் கிண்டல் பண்றாங்க. அதுக்குன்னு கொண்டு போய் பிரவீன் அங்க போய் ரூம்ல நிப்பாட்டி வச்சு, ம். அங்க நீங்க எந்த ஊருக்கு போறீங்க? அங்க வந்து அவர் பர்மான்னு சொல்லுவாராம். எனக்கு பர்மா பொம்மை வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்களாம். ஏன்னா அதை வச்சு அவனை முன்னாடி கிண்டல் பண்ணியிருக்காங்க. திருப்பி அதை ஏன் போய் போக் பண்ணணும்? பவுண்டரி செட் பண்ணிட்டீங்க, பேச பிடிக்கல, அப்புறம் எதுக்கு இது? இதுல யாரு மிஸ்டேக் இப்ப? எல்லாமே இருக்கு ப்ரோ. எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு இதுல ஒண்ணு மாதிரி போகுது, அவ்வளவுதான். இல்ல இந்த கானா வினோத் கிண்டல் பண்றாருல, மாடு வரைஞ்சு அப்படிலாம். அவர் திவாகர்னு பேரை தான் எடுக்கல, பட் எவ்ரிவன் இன் த ஹவுஸ் நோஸ் தட் ஹீஸ் பாயிண்டிங் டு திவாகர். அவர் ஆனா சொல்லும்போது வினோத்னு சொல்றாரு. உடனே சபரியில இருந்து எல்லாரும் என்ன சொல்றாங்க, நீங்க அந்த பேரை சொல்லாதீங்க, பேரு திவாகர்னு பேரு சொல்லி சொன்னா நாங்க கேக்குறோம்னு சொல்றாங்க. பட் எவ்ரிவன் நோஸ் தட் ஹீஸ் பாயிண்டிங் டு திவாகர் இல்ல. ஆமா, தேர் ஆல் சைடிங். அதுதான். ஸோ கானா வினோத் டஸ் சம்திங் அண்ட் தட் இஸ் ஓவர்சீன். இல்லங்க. அத ஃபன்னு சொல்லி இப்போ வந்து ஏவிலே தானே சொல்றாங்க. தே ஆர் கமிங் அண்ட் டெல்லிங் தட் எவ்ரிஒன் கம்ஸ் அண்ட் சேஸ் தட் இருக்கறதுலே கானா வினோத் தான் எனக்கு ரொம்ப ஃபன்னு. இருக்கறதுலே எனக்கு பாதி இதுக்கு மேல அது புல்லிங் தான் பண்ணிட்டு இருந்தாரு. ஐ டென்ட் see எனி ஃபன் தேர். எனக்கு வந்து நான் ஸ்டார்டிங்லேயே இதை ரைஸ் பண்ணியிருக்கேன். இட் ஹஸ் பீன் கம்ப்ளீட் புல்லிங் ஆஃப் திவாகர். திவாகர்ட்ட அவர் பண்ணது பூராவுமே ஆஃப்டர் சர்டன் லிமிட் இட் வாஸ் ஆல் புல்லிங் தான். ரசிகன் நம்ம சும்மா திவாகர் நம்ம மார்க் சொன்னோம்ல பண்றது, போக் ரசிகன் பண்றது, இதை தான் பண்ணிட்டு இருந்தாரு. எல்லாரும் ரசிகன் நம்ம நான் சொல்லியிருக்கோம் கவர்மெண்ட்டுக்காக பாத்தீங்களா இருந்திருக்கேன். சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க. ரசிகன் நம்ம சொல்லியிருக்கோம் பாத்தீங்களா, ஆக்சுவலா நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம் திவாகரை ப்ரோ, நிறைய வாட்டி தூக்கிட்டாருன்னா சொல்லியிருக்கோம். இவங்க வந்து அது அந்த எல்லாமே திவாகரை ஒயிட் வாஷ் தூக்கிட்டாருன்னா பண்ணி இதுக்கப்புறம் கேமை பார்க்கலாம் கானா வினோத்தோட கேம் எப்படி இருக்கும் பார்க்கலாம் திவாகரை தூக்குனதுக்கு we அப்புறம் saw what அப்படின்னு பார்த்தா happened. அதுக்கப்புறம் அவர் டிவாகர் போன கிட்டத்தட்ட அப்புறம் என்ன இருந்துச்சு? 3 வாரம் கேமே இல்ல. இவர் என்ன சொன்னாரு, உங்க ட்ரெஸ் நல்லா இருக்கலாம் சொல்லி இருப்பாரு வீக்கெண்ட் எபிசோட்ல. கவனிச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 3 வாரம் எதுவுமே இல்ல டோட்டலா. சட்ட சூப்பர் அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. இல்ல ப்ரோ, எனக்கு தெரியும் கானா திவாகர் இல்லாம வினோத்துக்கு வந்து அடுத்த வெளிய ஜூன்லயே ஃபேன்ஸ் இருக்கணும். இருக்கனாலே வந்து சுப்பிரமணியம் சப்போர்ட் ஹேட்லாக் பண்றாங்களா? ம் இல்ல கானா வினோத்துக்கு வந்து வெளிய ஃபேன் பேஸ் வந்து பெருசா ஆமாங்க, இருக்கனாலே வெரி எல்லாரும் ஆப்வியஸ். சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. இப்போ உள்ள போன கும்பல் வந்து வெளியில அவங்க கிட்ட வெளில போகும்போதே தே ஹேட் கிளாஷஸ் வித் திவ்யா when they go. அந்த ப்ரீவியஸ் வீக்ல கிளாஷ் இருக்கவங்களா இருக்காங்க. வீட்டுக்குள்ள வந்தோடனே அப்படியே கொஞ்சம் கொலாவுறாங்க. How that does suddenly become right without any justification or discussion? கெமி வெளில போகும்போது அந்த வீக்ல 2 ஃபைட்டு வித் திவ்யா அலோன், சாப்பாடு மேட்டர்ல. உள்ள வரும்போது கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. she didn't even question திவ்யா once on that issue. அதை பத்தியும் பேசல, அது சம்மந்தமாகவும் பேசல. எனக்கு அது எப்படி சடன் ஆகும்? எங்க போய் பேசுனாங்க? எங்க சார்ட் அவுட் பண்ணாங்க? ரசிகன் இப்ப நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா, இப்ப இவங்க கானா வினோத் உள்ள வந்தோடனே நிறைய பேர் தூக்கி வச்சு கொண்டாடுனது ஒரு மாதிரி எல்லாம் பண்ணாங்களா, இவங்களா ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் கானா வினோத் மீட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? ப்ரோ நோ எல்லாமே சான்ஸ். நரேட்டிவ்ஸ். நடிப்பு அதான். உங்களுக்கு வந்து வியானா பண்ணது எப்படி இருந்துச்சோ அதே தான். வியானா வந்து பூரா போய் சொல்லுது. அங்க வந்து உடனே இவங்க வந்து வெளில இவங்க சொல்றது என்னன்னா, ஐயோ பேசவே முடியல, அவங்களுக்கு எதுவுமே தெரியல, அவங்க எதுவுமே சொல்லல, அவங்க ஒத்துக்கிட்டு போறாங்க. பேச முடியல ரீசன் வந்து அவங்க சொல்றது இவங்க பண்ணலன்ற போது இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எந்த சினாரியோ பேசுறா, இது எங்க நடந்துச்சு, எப்ப நடந்துச்சுன்னு உள்ள வந்து அதை பார்க்காதவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. விகாஸ்டே அதான் பண்றா. விகாஸ் வந்து நீ இப்படி பண்ற அப்படி பண்றன்றா. எங்கம்மா பண்ண என்ன பண்ணுன்னு கேட்டா, நீ வெளில போய் பாருங்க, நீங்க வெளில பார்த்தா தெரியும் அப்படின்னா. வெளில பார்த்தா தெரியும்னா இங்க எதுக்கு நீ பாரு அதை அட்ரஸ் பண்ற? நீ ஓப்பனா விட்டுட்டு போயிடுற. இந்த மாதிரி விகல்ஸும் அரோடும் அதான் பேசுவாங்க. அவ பாட்டு வந்து இவனு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. அதை பண்ணிட்டான்றது என்னன்னு சொல்ல மாட்றா. மக்கள் வந்து அதை எப்படி வேணாலும் அசியூம் பண்ணிக்கலாம். என்ன வேணா அசியூம் பண்ணலாம். நீ அதில் நீ எவ்வளோ கேவலம் வேணா அசியூம் பண்ணிக்கலாம். அதை அந்த ஓப்பன் எண்டுக்கு ஒரு உனக்கு பேசணும்னா நீ அந்த வார்த்தையை எடுத்துட்ட அப்படின்னா அது என்னன்னு சொல்லி அந்த என்ன இஷ்யூன்னு சொல்லி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி சார்ட் அவுட் பண்ண முடிஞ்சா பண்ணு. இல்லாட்டி டு நாட் பிரிங் தட் இஷ்யூ இன்சைட் த ஹவுஸ். நீ ஒருத்தனை வந்து ஃப்ராடுன்ற ஒருத்தனை வந்து அவ்வளோ கேவலமாக பேசிக்கிட்டு இருக்க. சினாரியே சொல்ல மாட்டான். அவன் கேட்குறான் எப்போ சொன்னேன் அவனை, என்ன எதுக்கு இந்த மாதிரி பேசுற, என்ன ஆச்சுன்னு கேட்டா வெளில போய் பாருங்க, வெளில போய் பாருங்க, வீடியோ பாருங்கன்றா. சரி நீ வீடியோ பார்த்தியான வீக்கெண்டில் விஜய் சேதுபதி வந்து கேட்டா வாய் திறக்கல. எபிசோட் பார்த்தீங்கன்னா வாய் திறக்கல. கிளிப்ஸு, எடிட் கிளிப்ஸு, மீம் கிளிப்ஸ் பார்த்துட்டு வந்து பேசிகிட்டு இருக்கு. சுபிக்ஷா வந்து அடிச்சது அன்றைக்கி தான். எங்கே பார்த்த, நான் உன்னை நாமினேட் பண்ணது ஒரே ஒரு வாரம் தான், அதுவும் ஃபஸ்ட்டு வீக்கில் பண்ணது. அதுக்கப்புறம் நான் நாமினேட்டே பண்ணல. நீ என்னமோ நான் உன்னை நாமினேட் பண்ணி நீ வெளில போன மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, எங்கே பார்த்த அப்படின்னு கேட்டால் எனக்கு கிளிப்பு வந்துச்சு. எனக்கு வந்தது தானே, என் ஃபீல்டில் இருந்ததை நான் பார்க்க முடியும், எனக்கு காட்டினாங்கன்றாங்க.
அவங்க ஒரே வாட்டி தான் பண்ணியிருக்காங்க. ஒரு வாட்டி நம்ம விஷயம் ஃபர்ஸ்ட் வீக்ல பண்ணியிருக்காங்க. இவங்க எடிட்ஸ்லாம் மாத்தி கீத்தி போட்டு காட்டினா அதை நம்பிடுவியா நீ? நான் காட்டுறேன் எடிட்ல. சூப்பர் ஹீரோ மாதிரி உன்னை பறக்க வச்சிருப்பாங்க. நீ சூப்பர் ஹீரோன்னு பறந்துருவியா? அந்த மாதிரி தான் இருக்கு. வியானாக்கு வந்து ஷி ஹாஸ் நோ கான்ஷியஸ் ஆஃப் வாட் ஷி இஸ் ஸ்பீக்கிங். ஒரு எபிசோட் பார்க்கல, ஒரு வீடியோ பார்க்கல, சும்மா எதையோ உளறிட்டு இருக்கு. இல்லை ஹெச்பிஆர்ல ட்ரைனிங் கொடுத்து அமைச்சிருக்காங்கன்னு தெரியல. பூரா பொய்யா தான் பேசியிருக்கு வியானா. எடுத்து வீடியோ கிளிப்போடு எடுத்து போடலாம் ப்ரூஃப். அதான் சொல்கிறேன்ல, அவங்களுக்கு பிஎஸ் தான் அவங்களாம் எடுத்து போடணும். இதெல்லாம் அவங்க ஃபேன்ஸ்லாம் எடுத்து போடணும். எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து எடுத்து போட்டுட்டு இருந்தா இட் பிகம்ஸ் டயரிங். அவங்க விக்கல்ஸ் கேட்குறாங்கன்னா விக்கல்ஸ் ஃபேன்ஸ் இருந்தால் எடுத்து போடணும். அது இதாம்மா பாருமா என்னம்மா பண்ணியிருக்க இவன் சொல்லலாம் தெரியுமா? இதே திவ்யா பிஆர் இருந்தால் எடுத்து போட்டிருப்பாங்க. ஆனால் என்ன, திவ்யாவுக்கு ஒன்றுமே இல்லை எடுத்து போடுறதுக்கு. எவனுமே அதில் பேசவும் மாட்றாங்க. கண்டென்ட்டே கிடையாது. என்ன ப்ரோ 2 ஏவிலையும் டைட்டில் பையரை காணோமே. வாட் இஸ் திஸ் அபி? 2 என்னது ஏவிலையும் என்ன காணோம்னு சொல்றீங்க? அழுதுட்டாங்க. ஃபன் ஏவிலையும் காணோம். ஏன்னா விக்ரம் வேற இப்ப ஏதோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் போல. அவன் பண்ணல இல்லைன்னா என்னன்னு தெரியல. சரி ஆமா, எனக்கு அவன் இது ஃபன்னு மட்டும் சொல்லுங்க. நினைக்கிறான். அவன் பண்றது எங்க ஃபன்னா வியனா இருந்துச்சு? வியனா வந்து கனி அப்ஜேவும் ட்ரால் பண்ணி திவ்யா முன்னாடி கெமி முன்னாடி தானே பண்றாங்க. ஆனா ஆமா, வந்து திவ்யா வந்து பின்னாடி பேச மாட்டாங்க. திவ்யா வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, நியாயத்தின் பக்கம் நிக்கிறவங்க. ஆனா இந்த மாதிரி ட்ரோல் பண்றது, பாடி ஷேவிங் பண்றது இதெல்லாம் திவ்யாவுக்கு ஒரு மேட்டரே கிடையாது. அவங்க படுத்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு அதுக்கப்புறம் கனியை காட்டப்போ இது பண்ணுவாங்க. இன்னைக்கு சபரிய வெண்ணாங்க தெரியுமா உங்களுக்கு? அவங்க என்ன வேணா சொல்லலாங்க. 200% டைட்டில் வின்னர். அவங்க ம். கனவெல்லாம் கண்டிருக்காங்க. விஜய் சேதுபதி கப்பு கொடுத்து என்னம்மா இந்த வின்னிங் ஸ்பீச் கொடுமா அப்படின்னு சொன்னதெல்லாம் கனவு கண்டிருக்காங்க. அப்ப அவங்க அவங்க என்ன வேணா பண்ணலாம், என்ன வேணா பேசலாம். இஷ்டத்துக்கு பேசுறாங்க. the way she talks. அங்க வந்து இந்த ஒரு மாதிரி ஒருத்தவங்க எல்லாம் ஒரு ட்வீட் பேசுறதுக்கு பண்ற ஒரு ஏவி விதம். போட்டாங்கன்னா வரும்னு நினைக்கிறேன். இஷ்டத்துக்கு பேசுற ஏவி அப்படின்னு ஒண்ணு போட சொல்லுவோம், அதுல பேசுவாங்க. புலம்பல் ஏவின்னு போட சொல்லுங்க. ஃபுல்லா அவங்க மட்டும் தான் இருப்பாங்க. ஆனா வெளியில வந்து என்ன அழுவாங்களோ தெரியல. நம்ம டெக்கோரம் டிக்னிட்டின்னு பேசணுமேடா, நமக்கு போய் இல்லங்க, ட்ரைனேஜ் எனக்கு திவ்யான்னு வந்து பேர் வச்சிருக்காங்களேடான்னு. அபி இன்னொன்னு என்ன தெரியுமா? இங்க வந்து these people are comparing her to அர்ச்சனா. நான் அதான் சொன்னேன், வாய்ப்பே டேய் இல்ல. நான் சொல்றேன். நான் அதான் இன்னைக்கு இப்பதான் போஸ்ட் போட்டிருந்தேன். அர்ச்சனாவோட ஏவி ஓகேயா? நாளைக்கு வரும் அவன் ஏவி. கம்பேர் பண்ணுவோம். பார்ப்போம் யார் நீங்க பெருசுன்ட்டு. அர்ச்சனாவை விடுங்க. இந்த சீசன் 2ல விஜயலட்சுமி வைல்ட் கார்டுல போனாங்க தெரியுமா? போய் ஒரு ம். கேம் விளையாண்டாங்கல்ல, அது ம். கூட இந்த அம்மா விளையாடல. அதெல்லாம் சொன்னா எங்க ஒத்துக்க போறாங்க? எனக்கு தெரிஞ்சு இவங்கள மைனான்னு வேணா சொல்லலாம். சீசன் 6ல மைனான்னு ஒருத்தவங்க மைன் வந்தாங்களா, அவங்க எங்க முன்னாடி இல்ல வேணா சாரி, சொல்லலாம். நான் ஒத்துக்க மாட்டேன். மைனா கூட கேவ் கண்டென்ட். ஆனா மைனா கூட கொஞ்சம் கண்டென்ட், கொஞ்சம் காமெடி கண்டென்ட் எல்லாம் நிறையவே கொடுத்ததுல கண்டென்ட் தப்பா. கொடுத்தாங்க மைனாலாம். இவங்க என்ன எனக்கு இவங்க வந்து இவங்க கெமி வந்து உள்ளேருந்து வந்தா சொல்லணும், நீ சரியா நிக்கிற, நீ நல்லா பாயிண்ட் பேசுற, மற்றவங்களுக்காக நிக்கிறன்றாங்க. நான் 24 ஹவர்ஸ் பார்க்குறேங்க. எனக்கு தெரியாம எங்க நின்னாங்கன்னு தான் எனக்கு தெரியவே மாட்டேங்குது. நானும் வந்து அவங்க ஃபேண்டம்கிட்ட போய் கேட்டாச்சு, இருந்தா காட்டுங்கடா நானும் பார்க்கல அப்படின்னா எவனுமே ரிப்ளை பண்ண மாட்டாங்க. நானும் என்ன பண்றது? நாளைக்கு என்ன மாஸ் ஃபைட் ஏவி வருமா விக்னேஷ்? நீ இந்த போஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நான் போட்டு போடு சொல்றேன். போடு. இன்னும் 2 ஏவி வரும்னு நினைக்கிறேன். ஒரு மாஸ் ஏவி இருக்கும், அப்புறம் வந்து அழகாட்சி ஏவி ஒன்று இருக்கும். லாஸ்ட் கிளம்புறதுக்கு முன்னாடி அழகாட்சி போடுவாங்க. ஏவி கடைசியாக போடுவாங்க. சண்டை போடுற ஏவி முன்னாடி போடுவாங்க. 4 ஏவி தான் எப்போவுமே. இன்னைக்கு ஒரு ஏவி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு ஏவி நைட்டா? போட்டிருப்பாங்க. இல்ல இன்னைக்கு பகல்லே ஒரு ஏவி போட்டிருப்பாங்க. அதாவது நேற்று போட்டு இன்னைக்கு டெலிகாஸ்ட் ஆச்சுல, ஃபன் ஏவி மாதிரி ஒரு ஏவி ஓகே போட்டிருப்பாங்க. ஓகே. ஃபைட் ஏவி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லா அந்த கவின் சாண்டி போனனால அது அது செம்ம ஃபன்னா இருந்திருக்கும். முடிச்சுட்டு ஃபைட் ஏவி போட்டிருப்பாங்க. இன்னொரு அப்டேட் இருக்கு, நான் போட்டுட்டு சொல்றேன். திவ்யாக்கு கத்திர ஏவி போடுவாங்க நாளைக்கு பாருங்க. ரசிகன் திவ்யா கத்திர உண்மையாவே ஏவி கூட வந்து 2 தான் இருக்கும், 2-3 சீன் தான் இருக்கும் திவ்யாக்கு. ஹோட்டல் டாஸ்க் ஒண்ணு, கம்ருதீனை கத்துனது ஒண்ணு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 3-4 இன்சிடென்ட்ஸ் தான் திவ்யாது இருக்கும். அவங்க எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிக்கிறாங்க. சிங்க பொண்ணு மாதிரி இருந்து சிங்கப்பெண் மாதிரி இருந்து 2 பொண்ணுங்களை காப்பாத்தினாங்க. அவங்க எவ்வளவு தீவிரவாதிகிட்ட மாட்டிருந்தாங்க தெரியுங்களா? காஷ்மீர் தீவிரவாதிகிட்ட மாட்டிருந்தாங்க. அவங்க 2 பேரும் இவங்க தான் காப்பாத்தி கூப்பிட்டு வந்தாங்க.
என்னடா அது இதெல்லாம் வரவே வராது. விட்டுட்டீங்க. எந்த இதுல ஏவிலையுமே அது வராதுங்க. நான் சொல்றேன்ல உங்களுக்கு. That will not make it to any other பார்டர் திவ்யா countries. தான் கேம் சேஞ்சராமா. திவ்யா தான் கேம் சேஞ்சரா. காஷ்மீர் பார்டர்ல 2 தீவிரவாதி கிட்ட அவங்க மாட்டினாங்க. அந்த தீவிரவாதி கிட்ட இருந்து காப்பாத்தி கூப்பிட்டு வந்தாங்க தெரியுங்களா? அந்த அதானே. 2 லேடிஸ் அவங்க தான். நிறைய பேசுறாங்க, பாப்போம். ஏன்னா ஜெயிச்சிருவாங்க, அது உறுதி. சரியா? அவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க. அமௌண்ட் நம்பர்ஸ்லாம் சொன்னா நீங்க நெஞ்ச பிடிச்சி உட்காந்துருவீங்க. எதுக்குடா டேன்ற மாதிரி இருக்கும். ஆனா அவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்ற போது கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க. அதுல ஒரு டவுட்டும் இல்லை. திவ்யா ஃபேன்ஸ் யார் இருந்தாலும் அதுல சந்தோஷப்பட்டுக்கலாங்க. நீங்க ஒண்ணுமே பண்ணலன்னா ரசிகன் அவங்க ஜெயிக்க போறாங்க. ரசிகன் இந்த சீசன்ல கூட ஜெயிக்கலன்னா அவ்வளவுதான், வேற எந்த சீசனுமே ஜெயிக்க ப்ரோ முடியாது ரசிகன். அப்படி சொல்லக்கூடாது. நான் சொல்றேன் கேளுங்க. இவ்வளவு செலவு பண்ணியும் ஜெயிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். ரசிகன்றது ஒரு டவுட். ம். நீங்க எல்லாருக்கும் ஒரு நியூட்ரலான ஃபேனா இல்ல எப்படி ஒரு ஃபேன் தெரிஞ்சுக்கலாமா? நானா? Like இது போன வாட்டி சவுந்தர் நான் இந்த வாட்டி எல்லாரையும் அடிக்கிறேங்க. ஐ எம் நாட் அ ஃபேன் ஆஃப் எனி ஒன் அட் திஸ் பாயிண்ட். இந்த சீசன் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். எனக்கு வந்து இதுல ஒருத்தன் கூட உடன்பாடு இல்லை, ஒண்ணு கூட தேராது அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி தான் உடன்பாடு ஆயிருக்கு. மீன்ஸ் இப்போ ஒரு பர்சனோட சில கேரக்டரிஸ்டிக்ஸ் பிடிச்சிருக்கும்ல. இந்த ஐ டோன்ட் பர்சன்ட் லைக் இது எனி நல்லா ஒன்னுங்க. இருக்கும். இங்க உங்களுக்கு புரியுதா? சில மொமெண்ட்ஸ், சில Okay. சினாரியோஸ்ல, சில இடத்துல சில பேர் பேசின கருத்துக்கள் எனக்கு உடன்பட்டிருக்கும். அப்போ வந்து அவங்க நின்றுப்பேன். இல்லைன்னா சில இடத்துல தப்பு பண்றவங்களுக்கு தப்பு பண்றாங்கன்னு சொல்லி சொல்லும் போது அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கவங்களுக்கு நல்லது சொல்ல வேண்டிய நிலைமையில இருந்திருக்கும். அதுக்கு நின்றுப்பேன். அதுக்கு தவிர்த்து பெருசா இங்க எவனுக்குமே எனக்கு பிடிச்சலாம் ஒண்ணுமே இல்லை. மோஸ்ட்லி இட்ஸ் ஆல் ஈவன்ஸ். அந்த சினாரியோல யாரு கரெக்ட் யாரு தப்பு அவ்வளவுதான். அதுக்கு மேல அங்க ஒண்ணுமே இல்லை அவங்ககிட்ட பேசுறதுக்கு. இங்க இருந்த 24 பேர்ல ஒருத்தன் கூட டைட்டிலுக்கு எலிஜிபிள் இல்லை என்ன பொறுத்த வரைக்கும். மேபி அதர்ஸ் வில் ஹேவ் அதர் ஒப்பீனியன்ஸ். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சீசன்ல ஒருத்தன் கூட டைட்டிலுக்கு எலிஜிபிள் இல்லை. இப்போ டாப் 4 பாருங்க, 4 பேர் இவங்க என்ன கொடுத்தாங்கன்னு எனக்கு இன்னும் தெரியாது கண்டென்ட். ஆக்சுவலா அது அமித் சொல்லியிருப்பாரு. 2 இன்ஃபுளுசர்ஸ் 2 டெலிவிஷன் ஆர்டிஸ்ட் சொல்லியிருப்பாங்க. இந்த ஷோ அப்படியே எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ அதுபடிதான் கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க போல சேனல். எனக்கு இன்னும் டவுட் இருந்துச்சு. அரோரா கொடுத்த இம்பார்ட்டன்ஸை விட துஷார் கொடுத்துருக்கணுமோ இல்ல வேற யாரும் இன்ஃபுளுசர்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கணுமோன்னு எனக்கு ஒரு சின்ன ஐடியா இவங்க வந்து வந்துச்சு. நடுவுல ஸ்கிரிப்டை வந்து தே ஸ்லிப்ட். ஓகே, ஃபுல்லா ஸ்லிப் ஆகி கண்ட இடத்துக்கு போயிருச்சு. அந்த ஒரு கார் டாஸ்க், அந்த கார் டாஸ்க்ல எல்லாமே எனக்கு கார் டாஸ்கே விடுங்க. இவங்க ஸ்லிப் ஆனது 4வது வாரம் 5வது வாரத்தை ஸ்லிப் ஆயிட்டாங்க. அங்க இருந்து இதை புத்தம் பண்ணிட்டு இருக்காங்க பூரா. எனக்கு இல்ல எனக்கு என்னன்னா இப்ப துஷாருக்கும் இன்ஃபுளுன்ஸ் தானே, அவருக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்காம அரோராக்கு அந்த ஒரு நல்ல விருப்பத்தை காட்ட நினைக்கிறாங்க. அவெல்லாம் திருத்தி கொண்டு வரோம். துஷாருக்கு வந்து ஹி இஸ் ஆக்சுவலி டேலண்டடுங்க. ஆக்சுவலி வெளியில டான்ஸ் ஆடுறதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்ஸ்டா பக்கம்லாம் அதுக்கப்புறம் தான் பார்த்தேன். சி ஐ அம் சம்மன் ஹூ டசன்ட் டாக் எனிதிங் அவுட் சைட். ஓகே, ஆனா இவன் வெளில போயிட்டு உள்ள வந்துடான்றனால இப்போ லிட்டரலி இட் இஸ் நாட் கோன் சேஞ்ச் எனிதிங்ன்றனால துஷாரை வந்து வெளியில இஃப் யூ சி ஹிஸ் டான்ஸ் வீடியோஸ், இஃப் யூ சி த வே ஹீஸ் டாக்கிங், அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்வீட் பையன். எனக்கு ரொம்ப ஜெனியூனா இருக்க மாதிரி தெரியுது அந்த பையன். இந்த மாதிரி ஜெனியூனிட்டியா இருக்க ஒரு ஜெனியூனா இருக்க மாதிரி தெரியுது. அதான் பிரச்சனையே, ரொம்ப ஜெனியூனா இருக்கான். அவனுக்கு வந்து ஒரு தெரியாம கூட நெகட்டிவிட்டியா சொல்லிடக்கூடாதுன்ற மாதிரி யாரோ தட்டி கொடுத்தாங்கல்ல, அரோ சொல்லாதீங்க பேசாதீங்க, அதே மாதிரி தட்டி கொடுத்து வந்தா கண்டிப்பா அரோ இன்வைட் பண்ணி துஷாரை கொண்டு வந்தா கூட மீனிங்ஃபுல்லா இருந்திருக்கும் அந்த இடத்துக்கு. அந்த வாரத்துல அவன் பேச ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலி அந்த இடத்துல நீங்க அரோ எடுத்தீங்கன்னா துஷார் would have flourished. இவங்க அதை தப்பு பண்ணிட்டான். நான் சொல்றேன்ல, there is a lot of things that a lot of people they eliminated incorrectly on wrong timings. ரம்யாலாம் நீங்க முதல்ல எடுத்துக்கலாம். ரம்யா கடைசி எத்தனை நாள் எதுக்கு இத்தனை நாள் வச்சிருந்தீங்க எனக்கு இன்னும் புரியல. she gave nothing to the show. யோசிச்சு பாருங்க, ரம்யா இத்தனை நாள்ல என்ன பண்ணாங்க? வாட் டு யூ ஹேவ் இன் யுவர் மைண்ட்? என்ன ஏதாச்சும் பண்ணது மைண்ட் ரிஜிஸ்டர் தான் இருக்கா? இவர் எக்ஸ்பெக்டிங் ஒட்டவே இல்ல. இப்போ வந்து ரெண்டு ஈவிலே இல்லங்க அவங்க. she is not fun. நீ விக்ரம் வருத்தப்பட்டது. she doesn't have any bonds in the house. கரெக்ட். ரசிகன் ப்ரோ அந்த ஃபன் இல்ல நிஜமாவே விட்டு விட்டு கேக்குதுங்க. பேசுறது கேக்கல கேஸ். பேசுறது விட்டு விட்டு கேக்குது. பண்ணி இல்ல அது ஏவல சும்மா ஒரு மார்னிங் ஷாட் மாதிரி காமிச்சாங்க எல்லாமே. ஓவர்ல பாத்து யார் பேசுறாங்கன்னு தெரியல. இப்போ கேக்குதா? இப்போ சொல்லுங்க. கேக்குது. இல்ல அந்த ஃபன்னி ஃபன்னாவே இல்ல நிஜமா, சிரிப்பே வரல இன்னைக்கு. நான் தான் சொல்லலைங்க, தட் இஸ் நாட் ஃபன்னி. எனக்கு வந்து ரொம்ப கிரிஞ்சா இருந்துச்சு. டேய் என்னடா பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கும் ஃபீல் பண்ணிலாம் அழுதுட்டு இருக்காங்க.
விக்கல்ஸ் வாஸ் நாட் ஃபன். இதை நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். இவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க என்டர்டெய்னிங்காக ஃபன்னாக பண்ணணும் சொல்கிறானே தவிர்த்து அவன் பண்ணுற எதுவுமே எனக்கு ஃபன்னாக தெரியல. நிறைய வன்மம் தான் இருக்கு. ஹிஸ் கான்செப்ட் ஆஃப் என்டர்டெய்னிங் அண்ட் பிக் பாஸ் ஷோ இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அவன் என்டர்டெயின்மெண்ட்னா ஒரு ஸ்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணி நம்ம எல்லாம் அந்த மாதிரி ரன் பண்ணணும்னு பார்க்குறான். தட்ஸ் நாட் பிக் பாஸ். அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஃபன்னாக இருக்காது. அது அவருக்கு ஏன் புரிய மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. They need to understand that Big Boss is very different from what he considers fun. இல்ல இந்த ஃபைனல் வீக்ல ஆக்சுவலி இந்த ஃபைனலிஸ்ட்டுக்கு தான் கொஞ்சம் ஒரு ஸ்பாட்லைட் கிடைக்கும். ஆனா இந்த சீசன்ல நான் ஃபைனலிஸ்ட்டை விட்டுட்டு மத்த எல்லாத்துக்கும் ஸ்பாட்லைட் கிடைக்குது. அதுதான் ஒரு ஒரு அவங்களுக்கே தெரியுது இவ்ளோ ஒரு டம்மியான 4 ஃபைனலிஸ்ட் வச்சுட்டு எப்படிதான் ஓட்டுவாங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. டைட்டில் கொடுத்தானே ஆகணும். இப்போ வேறு வழியே இல்லை. வந்துட்டாங்க 4 பேர். ஓட்டிங் போட்டாச்சு. இன்னும் ஒரு நாள் தான் ஓட்டிங் இருக்கு. ஆமாம்ல இரு. அவ்வளோதான். நாளைக்கு மட்டும் தான் ஓட்டிங் இருக்கு. முடிஞ்சுச்சு. யாருக்கு பண்ணலாம்? நாளைக்கு லைவ் ஓவர் ஆயிருமா லைவ் ஷோ ஃபுல்லா? நாளையோட ஓட்டிங் முடிஞ்சிருங்க. சாட்டர்டே வரைக்கும் இருக்கும். சாட்டர்டே எபிசோட் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். பட் எனிவே சாட்டர்டே தே வில் ஒன்லி பி ட்ரெஸ்ஸிங்கு, அழகு பார்க்கறது, க்ரூமிங் இதில் தான் இருக்கும் மோஸ்ட்லி. அண்டு நாளைக்கு ஆனா அனுப்பிடுவாங்களா கண்டஸ்டன்ஸ்லாம்? நாளைக்கு இல்லை, நாளைக்கு கழிச்சு தான் அனுப்பிச்சிருப்பாங்க. சாட்டர்டேல தான் நம்ம பார்ப்போம் அமைச்சிக்கிறத. ஓஹோ. சபரி. மை ஓட் ஃபார் சபரி. வேற வழியே தெரியல தன்றியா? எஸ். ஆமா, இப்போ நாளைக்கு இந்த ஃபைட் சபரி தான். இருக்கா? ஒண்ணே இருக்குங்க. அது சும்மா ஒன் லாஸ்ட் ஃபன் ஃபைட். ஃபைட்டா? நான் கடுப்பான ஃபைட்டா? சீரியஸ் ஃபைட்ஸ் தான். இன்னும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க சில பேர் விஷயம் கூட. இன்னைக்கு கூட ஃபைட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இன்னைக்கு பிரவீன் திவாகர்லாம் ஃபைட் தான் பண்ணாங்க. நீங்க வாட்டர் மிலன் பிகினிங் சபரிக்கு சான்ஸ் இருக்கா? இல்ல சபரிக்கு சான்ஸ் இருக்கா ப்ரோ? இல்ல திவ்யா தானா? சபரிக்கு சான்ஸ் இருக்கா? சபரிக்கு ஓட்லாம் வந்துட்டு தான் இருக்கு. பட் ஹீஸ் க்ளோஸுங்க. சபரி இஸ் ஆக்சுவலி க்ளோஸ். பட் சேனல் வந்து சபரி தான் நினைப்பாங்க. சபரியை வந்து கொண்டு வரணும். ஓட் வந்து உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஓட் பண்ண முடியாது. சரியா? உங்களுக்கு வந்து சிம்பிளா சொல்றேன். உங்களுக்கு வந்து பிஆர் சைடில் ஓட்டிங்கும் சேர்த்து பண்றாங்கன்ற போது நிறைய இருக்குங்க. அவங்களுக்கு நிறைய புஷ் இருக்கு. தே ஸ்பெண்ட் டூ மச் ஃபார் இட். ஸோ அதை தாண்டி சபரிக்கு கொடுப்பாங்கன்னா அது சேனலோட டிசிஷன் தான். ஆனா கேன் ஈஸிலி சே விக்கல்ஸ் இஸ் நாட் ஈவன் க்ளோஸ். அவ்வளோதான். நாளைக்கு எதங்க எலிமினேஷன்னா விக்கல்ஸ் தான் தூக்குவாங்க. நான் விக்கல்ஸ் 4th 3rd அலோரா, செகண்ட் திவ்யா, தென் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் தான் சேஞ்ச் ஆகும். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஐ திங்க் தட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் வாட் தி சேனல் வாண்ட்ஸ் டு டு தான். இதுல சேனலுக்கு வந்து நான் என் தெரிஞ்ச சோர்ஸ் கேட்கும்போது அவங்க சேனல் ஃப்ரெண்ட் ஒர்க் புக் பண்றாங்க. அவங்க ஃபீமேல் தான் ட்ரை பண்றாங்க. சேனல் சைட்ல இருந்து புஷ் பண்ண ட்ரை பண்றாங்க. மேலாவே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஃபீமேல் கொண்டு வரணும். அது பாத்தீங்கன்னா 279 ஒரு கோயின்சைடா ட்ரை பண்றாங்க பாருங்க. இந்த ஆட் நம்பர் மட்டும். இதை நான் கேட்கும்போது எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. அப்படி பண்ணும்போது அது சேனலோட டிசிஷன். சேனலுக்கு ஒரு ஃபிளேவர் வேணும். ஏன்னா மலையாள பிக் பாஸ்லயும் அந்த நேம் சில விஷயம் அப்படியே மலையாள பிக் பாஸ் காப்பிச்ச மாதிரியே இருக்கு. அப்படி இந்த நேம் போர்டுல இருந்து கூட காப்பி இல்லங்க. என்ன பொறுத்தவரை என்ன தெரியுமா, யூ ஆர் கிவிங் டு சம்மன் ஹூ லிட்டரலி ஹேட் டிபெண்டட் ஒன்லி ஆன் பிஆர். வேற ஒண்ணுமே பண்ணல அவங்க வீட்ல கான்ட்ரிபியூஷன். உங்களுக்கு புரியுதா? see even people used to say season 7ல வந்து people used to call Archana PR but the contribution she gave to the game is huge. அது அந்த ஏவில பார்த்தாலே தெரியும். அவ்வளவு பண்ணிருப்பாங்க. வாரம் இருக்கும். வீக்கெண்ட் பேச்சு எல்லாமே இருக்கும். நினைச்சேன் இப்ப உங்களை பத்திரிக்கை ஒரு கேம் எப்படி விளையாடணும்? ஒரு பிக் பாஸ் கேம்னா நீங்க okay, you need to just be true to yourself. அது பண்ணாலே போதும் உங்களுக்கு. you don't need to fake it. you don't need to நடிக்கணும்னு அவசியமே இல்லை. இப்போ வந்து எனக்கு வந்து நிறைய இது வந்து சில பேர் இந்த வீட்டில் பண்றது எல்லாமே நடிப்பான்னு தெரியுது. இன்னைக்கு பண்ணது பூரா நடிப்பா தெரிஞ்சு. நீ வந்து இருக்கிற போது கானான்ற பண்ணி ஏவின்னு ஒன்று போட்டு காட்டியிருக்கான். அதுல திவாகர் எவ்வளவு இருக்கான்னு யோசிச்சிங்களா? திவாகர் வாஸ் தேர் சோ மச். அங்க வந்து திவாகர் பேரை எவனுமே சொல்ல மாட்டாங்க. எவரும் saying கானா வினோத். எதுக்குறான்னு கேட்டா கவுண்டர் பண்றாரு. திவாகருக்கு வந்து சூப்பரா கவுண்டர் போடுறாருன்ட்டு. திவாகர் புலிங்கடா. உனக்கு அது புரியுதாடா உங்களுக்குன்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு. ரெண்டு பேரும் அதான் பண்றாங்க. ஒருத்தர் மட்டும் அது ரெண்டு பேருமே வர மாதிரி அதான் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் அதான் சொல்றேன். இப்ப என்ன பண்ணோம் சேனல் இதே ஒரு ஷோ வச்சு
ராஜு விட்டு பாட்டு மாரி இவங்க 2 பேர் வச்சு ஷோ ட்ரை பண்ணுவாங்க. சண்டை போட்டாலும் பரவாயில்ல, நீங்க ஷோ பண்ணுங்க. இப்படி அவங்களுக்கு சேனலுக்கு எனக்கு எது தெரிஞ்சு தேவையோ திவாகர் they will bring in அவனை வந்து சேனல் ப்ரோட் ஆக்கிடுவாங்க. திவாகர்லாம் கொண்டு வந்து குக்கு கமாலில் கோமாளியா போடுவாங்க பாருங்க. அப்ப எல்லாரும் நெஞ்ச பிடிச்சிட்டு உட்காருவாங்க. ஐயோ இவனா அப்படின்ட்டு. ஐயோ, ம், நடக்குதா ஆமா. இல்லையா மட்டும் பாருங்க. ஏங்க அவன்லாம் உள்ள பண்றது பூரா வந்து விஜய் டிவி மிச்ச எல்லா ஷோலையும் என்கரேஜ் பண்றது. இல்ல, இங்க நேத்து கூட வந்துட்டு துஷார் திவாகர் கிட்ட இப்படி ஏதோ பண்றாரு ஒரு அப்படி பிஹேவ் பண்றாருன்னா பண்ணான்னு சொன்னாங்க. அது எனக்கு என்னன்னு தெரியல. எது துஷார் கிட்ட ஒரு மாதிரி பேட் பிஹேவியர் பண்ண மாதிரியும் அதெல்லாம் துஷார் சும்மா லைட்டா ஏதோ விளையாடிட்டு இருந்தாருங்க. அத எல்லாரும் இந்த யூடியூப் ரிவ்யூ பண்றவங்க ஒரு மாதிரி மிகப்படுத்தி அதை பேசினாங்க. பண்ணா வேற ஏதோ பண்ணா பண்ணிட்டு இருந்ததை இவங்க எடுத்து ஓவர் எக்ஸாஜரேட் பண்றாங்க. ரசிகன் ப்ரோ ஏதோ விஜேஸ் வந்து சேனல்கிட்ட சொன்னாரா காரு கம்பெனி கூப்பிடுறதுக்கு, அதெல்லாம் உண்மையா இந்த ட்வீட்? கூப்பிட்டா வருவாங்க சரியா? ஓகே, நான் சிம்பிளா சொல்றேன். கூப்பிட்டாங்கன்னா வரட்டும், பாத்துருவோம். நான் உங்களுக்கு ஏற்கனவே அப்டேட் கொடுத்தாச்சு சரியா? அவங்க வந்து அது இல்லைன்னு சொல்லி அவங்க உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. கூப்பிட்டா வரட்டும். எனக்கு இன்னொன்னும் தெரியும். இந்த 2 வாரத்துல என்ன நடந்துச்சுன்னு இன்னொன்னு இருக்கு. அதை நாங்க சொல்லாம வச்சிருக்கோம். அதெல்லாம் சொன்னான்னா கூப்பிட்டுருப்பாங்களா நீங்களே முடிவு பண்ணலான்ற அளவுக்கு இருக்குது. ஓகே, விடு ஸோ ரசிகா விடு ரசிகா, உருட்டுகள் பல விதம், அதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு புது விதம். நான் சொல்றேன்ல, உனக்கு புரியுதா? இவங்க வந்து அன்னைக்கு வந்து அது சொன்னது வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு. உடனே வந்து பிஆர்ஸ்லாம் வந்து கும்பலா வந்து கத்திட்டு இருந்தாங்க. இப்போ உடனே வந்து இவங்கள சொல்லிட்டு இவங்க வந்து அதை நேம் கிளியர் பண்றதுக்காக ட்ரை பண்றாங்க. பட் லெட் மீ டெல் யூ சிம்பிளி, அன்னைக்கு போஸ்ட் தான் இன்னைக்கும் they will not be called. சிம்பிள். உங்களுக்கு அடுத்துலாம் நியூஸ் வரும் பாருங்க. இப்போ சொல்றாங்க தெரியுமா, இதெல்லாம் சொல்றாங்க, இதெல்லாம் இல்லை தெரியுமா, அதுக்கு அடுத்து சொன்னதும் நடக்கும். வில் கெட் த நோஸ் வித்தின் த எண்ட் ஆஃப் த மந்த். இப்போ ஏதாச்சும் பண்ணா கடைசி நாள் ஷூட்டில் வந்து ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தான் இவங்க எதுவுமே இப்போதைக்கு எதுவுமே அவுட் பண்ணாமல் இருக்காங்க. வில் கெட் டு நோ எவ்ரிதிங் சூன். அவங்களுக்கு தேட்டர் வேற யாருமே இல்லை, இவங்க தான்.